நான் அங்கே தாங்க வந்துட்டு இருக்கேன். மீனாட்சி அம்மாவோட பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். சகல, நீ என்னப்பா சொல்ற? ஏப்பா, அந்த பொண்ணு தான் கோமால இருக்கேப்பா. அப்புறம் எப்படிப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவ? அந்த பொண்ணு கோமால இருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் அவங்களே மண்டபத்துக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நீங்க மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க. அப்பாடா, சகல, இப்பதான்ப்பா என்னால மூச்சை விட முடியுது. என்னடா ரேவதியும் மருதும் மாலையும் கழுத்துமா மணமேடையில உட்காந்துட்டாங்களே, உன்னை இன்னும் காணுமே நினைச்சப்பா. சகல, முதல்ல நீ சொன்ன விஷயத்த மாமா கிட்ட சொன்னு வச்சுக்கேன், பயங்கரமா சந்தோஷப்படுவாப்லப்பா. சகல, நீயும் ரேவதியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு தான் இவ்வளவு வேலையும் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும்பா. சரிங்க, அங்க எதுவும் தப்பா நடக்காம பாத்துக்கோங்க. என்ன சகல, இதெல்லாம் நீ சொல்லணுமா? சகல, இங்க நடக்கிற சடங்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த மருதுக்கு சடங்கு சுத்துற வேலையை மட்டும் பாருப்பா. டிரைவர், கார் அந்த பக்கம் போகுது, நீங்க என்ன இந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க? என்னங்க சொல்றீங்க? கார் ஒரு பக்கம், ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் போகுதா? சிஸ்டர், இப்போ எங்க இருக்கீங்க? ஆம்புலன்ஸ் என் காரை தானே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பார்த்தா காணுமே. சார், உங்க காருக்கு பின்னாடி தான் சார் வந்துட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஆம்புலன்ஸ் திருப்பிட்டான் சார். அப்பதான் சார் நான் டிரைவரே பார்த்தேன். இவன் எங்க ஹாஸ்பிட்டல் டிரைவரே கிடையாது. இவன் ரெட்டோட ஆளா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சார். அதான் வண்டியை வேற ரூட்ல எடுத்துட்டு போறான். எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார். சார் எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்திடுங்க சார். பயமா இருக்கு சார். நீங்க பயப்படாதீங்க. வண்டி எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. நாங்க எந்த பக்கம் போயிட்டு இருக்கோம்னு தெரியல சார். உன் போனை கொடு. முடியாது, என் போன்லாம் கொடுக்க முடியாது சார். நீங்க வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார்.